ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நார்மல் நீடில் நார்மல் மிஷினில் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பார்க்கலாம். நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு நிகராக இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் காப்பர் ஜரி எடுத்திருக்கேன், அதுக்கு மேட்சிங்காக மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது பாபினில் 2 மடிப்பாக போட்டு த்ரெட்டை சுற்றிக்கோங்க, இல்லை சிங்கிளாக போட்டாலும் ஓகே தான். இப்போ பாபின் கேஸில் த்ரெட்டை போட்டதுக்கப்புறமா மிஷினில் நீங்கள் மாட்டிக்கோங்க. மிஷின் த்ரெட்டை நம்ம மிஷினில் போடணும். சேம் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் கலர் ஜரி யூஸ் பண்ணிங்கன்னா சில்வர் கலரில் நீங்கள் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க, ஒயிட் எடுத்துக்கோங்க. இப்போ ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸோட கழுத்து ஓரத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கிற இடத்துல தான் அடுத்து அடிக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல திக் லேயர் கிடைக்கும். ஒரு வாட்டி அடித்து பார்த்தேன், நான் 3 வாட்டி மொத்தம் அடிச்சிருந்தேன். இப்போ இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக காப்பர் கலர் சீக்வன்ஸ் அண்டு காப்பர் கலர்லேயே 2 பீட் எடுத்திருந்தேன். அண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருந்தேன். ஸ்கொயர் டைப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருந்தேன். இப்போ கிளிப் ஸ்டோன்ஸை ஒட்டுறதுக்காக B1000 க்ளூ எடுத்திருந்தேன். க்ளூ போட்டு கிளிப் ஸ்டோன்ஸை ஒட்டிக்கோங்க. இப்போது நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். 2 பீட் அண்டு சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 11ஆம் நம்பர் ஊசி தான் கரெக்டாக இருக்கும். இப்படி 3 சைட்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப ஃபில்லிங்காக பார்வையாக இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். காப்பர் அண்ட் சில்வர் காம்பினேஷன்லேயும் இந்த பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கழுத்துக்கு இந்த ஒர்க் பண்ணனால கைக்கு பார்டர் இருந்துச்சு. ஸோ பார்டருக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இடையிட 2 லேயராக ரவுண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேன். 1 இன்ச்சு கேப் வச்சு இது மாதிரி ரவுண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு 2 சைடுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு வந்து நான் 2 பீட் அண்ட் சீக்வன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். நீங்கள் சுற்றி ஃப்ளார் மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் தூக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதோட டீட்டெயில்டு வீடியோ, லாங் வீடியோ வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க. இது மாதிரி மொத்தம் தான் 5 ப்ளவுஸுக்கு பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் இருக்குது, கீழே டேக் பண்ணியிருக்க வீடியோவை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இது மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. இதோட ஒர்க் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி தான் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ கஸ்டமர் கொடுத்தப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும், இல்லை உங்ககிட்ட இருக்க பழைய ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி நான் தரணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.